அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் உங்கள் அனைவரையும் ஒரு சிறப்பான நேர்காணலில் வசந்தம் தொலைக்காட்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாட்டில் நடக்கின்ற இந்த அசாதாரண நிலை தொடர்பான ஒரு சிறப்பான கலந்துரையாடலை தான் நாங்கள் உங்களுக்காக முன்வைக்க காத்திருக்கின்றோம். அதாவது இப்போது COVID-19 அதாவது கொரோனா தொற்றின் மூலமாக நாட்டில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டின் இயல்பு நிலை அப்படியே மாற்றமடைந்திருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சிறப்பான விழிப்புணர்வு இந்த நாட்களில் வழங்குவது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது நாட்டில் இருக்கின்ற ஊரடங்கு சட்டம், அதை மீறுபவர்கள் தொடர்பாகவும் அது தவிர்த்து இன்னும் இருக்கின்ற நிறைய பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுக்கும் எங்களுக்கும் பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பதற்காக இன்று எம்முடன் யார் இணைந்து கொள்ள போகின்றார்கள் என்றுதான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இன்று எம் கலையகம் வந்திருக்கின்றார். MAM நவாஸ் அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். அவருடன் இணைந்து இன்னும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க உதவி போலீஸ் பரிசோதகர் PT ஃபெலிஷியன் அவர்களும் எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். சரி, ஆரம்பத்திலேயே சொன்னான் என்ன விடயம் கேட்க வருகின்றேன் என்று சொன்னால், இப்போது நாட்டில் எந்த ஒரு நிலைமை இருந்தாலும், என்ன ஒரு தாக்கம் இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக வருகின்றது இந்த ஊரடங்கு சட்டம் என்ற ஒரு விஷயம். ஊரடங்கு சட்டம் போட்டதுமே எல்லோரும் நினைக்கின்ற ஒரு விஷயம், சரி வீட்டில் இருந்து வெளியே தான் நாங்கள் வரக்கூடாது, இந்த மெயின் ரோடுக்கு நாங்கள் போகக்கூடாது, மற்றபடி எல்லா இடங்களிலும் சுற்றி திரியலாம் என்பது போல் எல்லோருக்குள்ளும் ஒரு எண்ணம் இருக்கின்றது. நாங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த ஊரடங்கு சட்டம் தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் யாரிடமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை தர வேண்டும் நீங்கள். உண்மையிலேயே இந்த ஊரடங்கு சட்டம் வழமையாக நாட்டில் அமுல்படுத்தப்படுகின்ற ஒரு ஊரடங்கு சட்டம் போல் அல்லாமல் இது ஒரு வித்தியாசமான, அதன் உண்மையான நோக்கம் என்னவென்றால் மக்களை முடியுமானவரை ஒன்று கூடாமல் அவர்களுடைய வீட்டில் தங்க வைத்து மற்றவர்களுடன் முடியுமானவரை தூரமாக வைத்து கொள்வதும், ஏன் வீட்டில் உள்ளவர்களை கூட அவர்களுக்கிடையில் முடியுமானவரை ஒரு தூரமான இடைவெளியை பேணி மக்களை இந்த நோய் தொற்றிலிருந்து எவ்வாறு காப்பாற்றலாம் என்று பல சுகாதார திணைக்களத்தினதும் அரசு பொறிமுறைகளினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அறிவுரைகளினதும் அடிப்படையிலேயே தான் இந்த ஊரடங்கு சட்டம் இன்று அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. வழக்கமாக ஒரு தேர்தலின் பின்னர் அல்லது ஒரு கலவரத்தின் பின்னர் அமல்படுத்தப்படுகின்ற ஊரடங்கு சட்டம் அதில் ஓரளவு ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மெயின் ரோடுகளை மாத்திரம் பாதுகாத்து அவர்களை மெயின் ரோடுக்கு வராமல் ஊருக்குள் எப்படியாவது வைத்து கொண்டு அந்தந்த அவர்களுடைய எல்லைக்குள் வைத்துக் கொள்வதுதான் அந்த அப்படியான ஒரு ஊரடங்கு சட்டத்தின் முக்கியமான ஒரு நோக்கம். ஆனால் இவை அனைத்தையும் கடந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இன்று நாடும் முழு உலகமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பொதுமக்கள் விளங்கி கொள்ள வேண்டும், ஏன் இப்படி இந்த ஊரடங்கு சட்டத்தை ஆரம்பத்தில் ஒரு நாள் 2 நாள் போட்டு அதை தொடர்ந்து போட்டு சில மாவட்டங்களில் கொழும்பு, கம்பஹா, கண்டி, களுத்துறை போன்ற மாவட்டங்களில் அதை தொடர்ந்தும் மக்களை வெளியே வரவிடாமல் வைப்பதும், சில ஊர்களை மொத்தமாக மூடுவதும் என்ற இந்த நடவடிக்கை ஏன் நடக்கின்றது என்பதை மக்கள் ஓரளவு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கு விளங்கும், இந்த நோய் தொற்று இன்று இந்த காலகட்டம் ஒரு 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 முக்கியமான காலகட்டம், அந்த மிகவும் குரூஷியலான ஒரு 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 நிலைமையில் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றிலிருந்து இன்னும் சில நாட்கள் ஒரு சுகாதார திணைக்களத்தின் ஒரு புள்ளிவிவரத்தை நேற்று நான் பார்த்தேன். அதில் இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் சகல நாடுகளிலும் அந்த கிராஃப் கூடிக்கொண்டு போயிருக்கின்றது. ஆகவே நாம் இந்த கிராஃப் கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். முடியுமானவரை சுகாதார திணைக்களம், அரசு பாதுகாப்பு படை, அனைவரும் PHIமார் யார்
யாராக இருந்தாலும் அனைவரும் இன்று முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையை மக்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை முடியுமானவரை தூரமாக ஒன்று கூடாமல் வைத்து இந்த ஊரடங்கு சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும் வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டமாக இருக்கின்றது. நிச்சயமாக. இன்னமொரு விடயத்தையும் நான் கேட்க வேண்டும் உங்களிடம். இப்போது இந்த கொரோனா தொற்று என்பது நீங்கள் சொன்னீர்கள் சராசரியாக இருந்த அளவை விட இந்த நாட்களில் இன்னும் அதிகமாகி இருக்கின்றது என்று. தற்போதைய சரியான நிலவரம் என்னவாக இருக்கின்றது? இந்த தொற்று இன்னும் அதிகரித்திருக்கின்றது, மக்கள் பீதியில் இருக்கின்றார்கள். இதுவரையும் 2 மரணங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன, 2 பேர் இதனால் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எனவே தற்போதைய நிலை தொடர்பாக கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா? நீங்கள் கடந்த நாட்களை எடுத்து பார்த்தீர்களானால் ஒரு நாளைக்கு 2, 3, 5 அப்படி என்று கொஞ்சமாக கூடிக்கொண்டு வந்தது. இன்று திடீரென்று 100, 101, 102 அப்படி இருந்தது. 2-3 நாட்களுக்குள் 122 ஆகிவிட்டது. இந்த 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 சீக்வன்ஸை இந்த இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள், இந்த கிராஃப் போகின்ற முறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் திடீரென கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை சௌக்கிய திணைக்களத்தினர் பார்க்கிறார்கள். நாங்கள் போலீசார் என்ற வகையில் எங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் அனுபவம் இல்லாவிட்டாலும் சாதாரணமாக விளங்கி கொள்ளக்கூடிய எவருக்கும் இது வழங்கும். இந்த 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 இன்றைய காலகட்டம் எந்த அளவுக்கு குரூஷியலானது, எந்த அளவுக்கு மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதை சாதாரணமாக விளங்கிக் கொள்ளவர்களுக்கு இது போதும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக. இன்னமொரு விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஊர் அடங்கு என்கின்ற சொல்லிலேயே ஊர் அடங்கித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது இயல்பாக பார்த்தோமானால். ஆனால் அதையும் தவிர்த்து இந்த நாட்களில் ஏதோ ஒரு தேவை அல்லது ஏதோ ஒரு விடயத்தை சொல்லி எங்களுடைய மக்கள் வீட்டிலிருந்து எப்படியாவது வெளியேறத்தான் பார்க்கின்றார்கள், அல்லது எப்படியாவது அவர்களுக்கு கொஞ்ச நேரம் சரி எவ்வளவு நாட்கள் நாங்கள் வீட்டில் இருக்கின்றது. அநேகமாக கதைப்பவர்கள் சொல்லும் ஒரு விடயம், இந்த கொஞ்சம் போர் அடிக்குது, இப்படியெல்லாம் ஒரு சாக்கை சொல்லிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறுபவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அது தவிர்த்து நாங்கள் அன்றாடம் எங்களுடைய செய்திகள், பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் பார்க்கின்றோம். இன்றைய நாளை விட, இன்று மதிய பொழுதை விட மாலை பொழுதில் கைது செய்யப்பட்டவர்களுடைய நிலைமை பார்த்தால், எண்ணிக்கையை பார்த்தால் அதிகமாக இருக்கின்றது. நாளைய தினம் பார்த்தால் அதை விடவும் கூடிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு விழிப்புணர்வை சொன்னாலும், நாங்கள் எவ்வளவு விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டாலும் நீங்கள் அதே விடயத்தை தான் திரும்பி திரும்பி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும், இந்த ஊரடங்கு சட்டத்தை மீறுவதனால் எங்களுக்கு என்ன நிலைமை வருகின்றது. கைது செய்து விட்டார்கள் என்று எண்ணில் மட்டும் நாங்கள் சொல்லிவிடுகின்றோமா? இல்லை, அது கைது செய்யப்பட்டவர்கள், நிச்சயமாக கைது செய்யப்பட்டவர்கள் தான். இவ்வாறான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்ற விடயங்களை எல்லாம் சற்றும் கூட யோசிக்காமல் நாளாந்தம் இந்த விடயங்களை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எனவே நான் உங்களிடம் ஃபெலிஷியன் உங்களிடம் நான் கேட்கின்றேன், இப்போது ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன? இதுவரை அன்னளவாக எத்தனை பேர் கைதாகி இருக்கின்றார்கள் இந்த நாட்களில்? இது மிகவும் ஒரு நல்ல கேள்வி. இன்றைய காலகட்டத்தில், அதாவது போலீஸ் ஊரடங்கு சட்டம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் தான் அமுல்படுத்தப்பட்டது. அதன் பின்னராக தகர்த்தப்பட்டு பொதுமக்களின் நலன் கருதி மீண்டும் அமுலாக்கப்பட்டு தற்பொழுது இன்றைய திகதி வரை இலங்கை பூராகவும் அத்துமீறியவர்களின் தொடர்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 1700க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போலீஸ் பொறுப்பிற்கு எடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஊரடங்கு சட்டத்தை மீறுகிற நபர்களுக்கு முதன்முறையாக இவ்வாறான ஒரு வைரஸ் தொற்றானது முழு உலகையும் இலங்கையும் முதல் முறையாக பாதித்துள்ளது. அதன் பிறகு சுகாதார திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்கம் அனைவரும் இருந்து இந்த COVID-19 எனும் நோய் ஒரு தொற்று நோயாக அரச வர்த்தமாக நிர்வாக பிரசுரிக்கப்பட்டு அதன் பின்னர் அதற்கான சட்ட திட்டங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்படும் நபர் ஒருவருக்கு குறைந்தது 2 வருடத்திற்கு உட்பட்ட மற்றும் தண்டப்பணம் உள்ளடங்களாக 2 வகையிலான, அதாவது கடூழிய சிறை தண்டனை, அது சாதாரண சிறை தண்டனை மூலமான வழங்கப்படும். தற்பொழுது இன்று வரை போலீசில் 7000க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு காலகட்டங்களில் இலங்கை போலீசாரினால் பல்வேறு விதமான ஊரடங்கு சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட
ஊரடங்கு சட்டமானது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் என குறிப்பிட்டால் சரியானதாக இருக்கும். நிச்சயமாக எவ்வளவுதான் சுகாதார அதிகாரிகளும் போலீசாரும் முப்படையினரும் பல்வேறுபட்ட தரப்பினர் இது தொடர்பாக குறிப்பிட்டாலும் கூட இதை பொருட்படுத்தாத விடத்து தங்களது சுகாதாரத்திற்கும் அவர்களை அண்டியிருக்கும் மற்றவரின் சுகாதாரத்துக்கும் சவாலாகவும் அல்லது உயிருக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாகவே மேற்கொண்டிருக்கின்றனர். எனவே இச்சமயத்தில் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், முடியுமான வரை உங்களது இல்லங்களில் தங்கியிருந்து உங்களது உயிரையும் மற்றவரின் உயிரையும் பாதுகாப்பதற்கு உங்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். நாம் கூட இராணுவமோ இலங்கை போலீசாரோ 24 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்தாலும் கூட பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லையே இதை வெற்றிக்கொள்ள முடியாது. இத்தருணத்தில் இந்நோயானது ஒரு இனத்தை மையமாக கொண்டோ மதத்தையோ அல்லது தோல் நிறத்தையோ உயரம் அந்தஸ்து இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்ப்பதில்லை. உதாரணமாக பார்த்துக்கிறோம் என்றால் வேல்ஸ் நகரின் இளவரசர் சார்ல்ஸ் இளவரசரை கூட இந்த நோய் விட்டு வைக்கவில்லை. எனவே இலங்கையிலாக இருக்கிற நாம் அவருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சாதாரண மக்கள். எனவே நாம் பழகும் நபர்கள், தொடர்பு கொள்ளும் நபர்கள், போலீசார் என்ற வகையில் நமக்கு பல்வேறுபட்ட மக்களோடு பல்வேறு விதமாக பல்வேறு நேரங்களில் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டுப்பாடு கட்டாயம் உண்டு. எனினும் கூட நாம் எமது சுகாதாரத்தையும் பொருட்படுத்தாது மக்களின் நலனை கருதி அரசாங்கமும் நாமும் முப்படையினர் அனைவருமே இது தொடர்பாக கரிசனாக செயற்பட்டு கொண்டு வருகிறோம். இச்சந்தர்ப்பத்தில் பல்வேறு மக்கள் குறிப்பிட்டாலும் கூட நமக்கு வீடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, இவ்விடத்தில் இருக்கிறோம், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள். எனினும் தற்பொழுதுள்ள அத்தியாவசிய சேவையில் உள்ள அதிகாரிகள் தங்களது குடும்பம் வீடு அனைத்தையும் விட்டு தூரமாக இருந்து ஒரு சில நேரம் சொல்லப்போனா சாப்பிட்றது கூட நேரம் இருக்காது அதிகாரிகளுக்கு. அவ்வளவு அர்ப்பணிப்புடன் நாம் செயல்படும் போது நாம் கேட்பது இதில் 100% ஒன்றும் இதற்கு மேலதிகமான ஒன்று கேட்கவில்லை. முடியுமான வரை வீட்டில் இருங்கள், இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எனவே இதை கடைபிடித்தாலே இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்குரிய காலத்தை கடந்து விடலாம். அதன் பின்னர் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கட்டாயம் உண்டு. கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கின்ற ஆசைதான் இந்த நாட்களில் இந்த சாதாரணமாக வாழ்க்கையை வாழ முடியாதா என்பது. அது எல்லோருக்கும் இருக்கின்ற ஏக்கம் என்பது தவிர்த்து நாங்களே தான் எங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. நிச்சயமாக கேட்கின்றது ஒரே ஒரு விடயம்தான். நாங்களாக இருந்தாலும் ஊடகத்தில் வலியுறுத்துகின்றது ஒரே ஒரு விடயம்தான். எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய நலம் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் வாழ்ந்தால்தான் மற்ற எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். அதனால் நாங்கள் சரியாக எங்களுக்கு கொடுக்கின்ற விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்பது நாங்களும் வலியுறுத்தி கேட்கின்ற விடயம். எனவே மக்கள் அதனுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், நாட்டில் ஒரு அசாதாரணமான நிலைமை வந்தாலும், ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் எங்களுடைய முப்படைகளும் எப்போதுமே எங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களைப் போலவே குடும்பம் இருக்கின்றது, உறவுகள் இருக்கின்றது. அவர்களுக்கும் எங்களைப் போலவே அது ஒரு வேலையாக பொருட்படுத்தாமல் அவர்கள் எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய நேரம் காலம் பார்க்காமல் சரியாக நீங்கள் சொன்னது போல சில சமூக வலைதளங்களில் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார்கள். சாப்பிடுவதற்கு சரியான இடம் கூட இருக்காது, கையில் வைத்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படி அவர்களும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நலனுக்காக என்பதை நாங்கள் முதலில் உணர வேண்டும். அதற்கு பிறகுதான் எல்லா விடயத்தையும் அவர்களும் செய்கின்றார்கள். எனவே எங்களுக்கு ஒரு அடித்தால் எப்படி வலிக்குமோ அதே போலதான் அவர்களும் சாதாரண மனிதர்கள் எங்களைப் போலவே. எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த நாட்களில் உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்பதை நாங்கள் ஒரு சிறப்பான கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இப்போது நாட்டில் இருக்கின்ற இந்த அசாதாரண நிலைமை தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எங்களுடன் இன்றைய தினம் போலீஸ் பிரிவில் இருந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் உதவி பரிசோதகர் அவரும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களுடன் தான் நாங்கள் எங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கேட்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சியில். இப்போது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு இந்த ஊரடங்கு சட்டம் தொடர்பாக அவர்கள் இதற்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு எவ்வாறான ஒரு தெளிவுரையை வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? சில வேளைகளில் இதை அவ்வளவு பொருட்டாக நினைக்காதவர்களும் இருக்கக்கூடும் எங்களுடைய சமூகத்தில். சில வேளைகளில் இல்லை, இது இப்படித்தான், நாங்கள் இதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும். வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவரையில் ஊரடங்கு சட்டம், இராணுவத்தினரின் நடமாட்டம், போலீசாரின் நடமாட்டம்,
திடீரென்று கடைகளை மூடுவது, நாள் கணக்காக அதை அப்படியே நீடிப்பது போன்ற விஷயங்கள் கடந்த யுத்த காலங்களில் அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மனநிலையில் இருந்து கொண்டு அவர்கள் இந்த ஊரடங்கு சட்டத்தை பார்ப்பார்களே ஆனால் உண்மையிலே அது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு நாளும் இந்த கடந்த விசேஷமாக 11ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் 20 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து 24 மணி நேரமும் ரேடியோவாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், யாரை எடுத்தாலும் யாருடைய வாயிலும் இருப்பது கொரோனா கொரோனா கொரோனா. இதை எப்படி நாங்கள் முகம் கொடுப்பது, எப்படி இந்த நாட்டுக்குள் இதை பரவாமல் தடுப்பது, இதே தான் பேச்சு. யாரை எடுத்தாலும் வீட்டுக்குள்ளாக இருந்தாலும் இதே பேச்சு தான், தெருக்களிலும் இதே பேச்சு தான், பாதைகளிலும் இதே பேச்சு. ஆகவே இதை பற்றி எந்த அறிவும் இல்லாதவருக்கு கூட இதை பற்றி ஓரளவு அறிவு இந்த நேரம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏன் இந்த அளவுக்கு இது பேசப்படுகின்றது, ஏன் இந்த அளவுக்கு நாட்டில் இதுவரைக்கும் இப்படியான ஒரு நிலைமை என்றுமே ஏற்பட்டதில்லை. நான் நினைக்கின்றேன் எனக்கு 60 வயசு கிட்ட போகின்றது. அதுக்கு இன்னும் 50-60 வயசு வருடங்களுக்கு முன்னாவது நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஆகவே இதை மக்கள், விசேஷமாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் சரியான முறையில் உணர்ந்து, மற்ற இன்று புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஊரடங்கு சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மாவட்ட ரீதியில் பார்க்கும்போது கூடுதலாக, மிகவும் கூடுதலாக இல்லாவிட்டாலும் கூடுதலான மக்கள் வடக்கு கிழக்கிலும், அதே நேரம் வடக்கு கிழக்கு வெளியில் தமிழ் பேசும் பிரதேசங்களிலும் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்பதை புள்ளி விவரங்களினூடாக அறிய முடியும். ஆகவே இந்த விஷயத்தில் தமிழ் பேசும் மக்கள் மிகவும் கவனஈனமாக நடந்து கொள்வது, சில சம்பவங்கள், சில புள்ளி விவரங்கள், இதை கொண்டு யாருக்கும் பார்த்தால் இந்த மக்கள் இப்படித்தான், இது அவர்கள் நாட்டு சட்டத்திட்டங்களை சரியாக மதிக்கின்றவர்கள் இல்லை, அல்லது அவர்களுக்கு நாட்டு சட்டத்திட்டங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, அவர்களுடைய எண்ணத்தை கொண்டுதான் அவர்கள் எண்ணம் போல்தான் அவர்கள் நடப்பார்கள் என்றெல்லாம் பல வகையாக மக்களுக்கு பல வித்தியாசமான அபிப்பிராயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே விசேஷமாக நான் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு, வடக்கு கிழக்கு மக்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய மக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நாட்டின் சட்டத்திட்டம் என்பது எந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரு நல்ல அடியானுக்கும் முதலில் பின்பற்றப்பட வேண்டியது நாட்டினுடைய சட்டம். அதன் பின்புதான் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய மதமோ ஏதாவது ஒரு கொள்கையோ அவர்கள் முதலில் எவரும் பின்பற்ற வேண்டியது நாட்டினுடைய சட்டம் என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் இந்த சட்டத்திட்டங்களை ஏன் உள்வீதிகளில் கூட நீங்கள் சேராதீர்கள், ஈவன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன மைதானங்கள், சிறிய சிறிய நீங்கள் கூட்டாளிமார் நண்பர்கள் ஒன்று சேருகின்ற இடங்கள், விசேஷமாக வாலிபர்களுக்கு இது ஒரு பெரிய தண்டனை நமக்கு தெரியும். இருந்தாலும் இதை நாம் எல்லாருமே பொறுத்து தியாகம் செய்துதான் இதில் நம்மளால் வெல்ல முடியுமே ஒழிய, இதனால் இதை நீங்கள் மீறுவதால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் உயிர் சம்பந்தமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவீர்கள் என்பது நிச்சயம். நிச்சயமாக ஒரு தெளிவான பதிலை இதற்காக கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி. எப்போதும் எங்களுடைய விஷயங்களை மட்டுமே நாங்கள் தனித்து நினைத்து செயற்படாமல் எங்களை சுற்றியிருப்பவர்களை பற்றியும் நாங்கள் அக்கறை கொள்வோமாக இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான சட்ட மீறல்களை நாங்கள் எப்போதுமே செய்ய முன்வர மாட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம். கொரோனா தொடர்பாக பரவலாக பேசும்போது எல்லோருமே பேசுகின்றார்கள் என்ற ஒரு விடயம் இருந்தது. நீங்கள் கூட அதை குறிப்பிட்டிருந்தீர்கள். யாரை பார்த்தாலும் இந்த நாட்களில் கொரோனா கொரோனா கொரோனா
என்கிற ஒரு விடயத்தை தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாட்டில் நடக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக, பாதிப்புகள் தொடர்பாக, எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் ஊடகங்களில் நிறைய விடயங்கள் சொல்லப்படுகின்றன, செய்திகள் பகிரப்படுகின்றன. இது தவிர்த்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற கருத்துக்கள் எல்லோருக்கும், சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அனைவருக்கும், அதை பாவிக்கின்ற அனைவருக்கும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கின்றது. காரணம், சில தகவல்கள் உண்மையான தகவல்களாக இருக்கின்றன, ஆனால் அநேகமானவைகள் உண்மைக்கு புறம்பான தவறான தகவல்கள் தான் அங்கு பகிரப்படுகின்றன. இதை பார்த்து மக்கள் வீணாக பீதியடைந்து தங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் உறவுக்குள்ளும் தாங்கள் இருக்கின்ற அந்த இடத்துக்குள்ளும் மிகப்பெரிய சஞ்சலத்தை உருவாக்கி விடுகின்றார்கள். அது வீணாக பீதியடைவதன் காரணமாக இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது. இப்போதைய சூழ்நிலையை பொறுத்தளவில் அது நல்லது அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த தவறான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுவது தொடர்பாக எவ்வாறான நடவடிக்கைகள் அல்லது அப்படி பகிரப்படுபவர்களை நாங்கள் கண்காணிக்கின்றோமா, இது தொடர்பான ஒரு விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும். இது காலத்திற்கேற்ற கேள்வி என்று சொன்னால் சரியாக இருக்கும். ஒரு 10 வருடங்களுக்கு 10-15 வருடங்கள் முன்னர் ஃபேஸ்புக் என்றது அறிமுகப்படுத்தப்பட்டு பெரிதாக பரவியிருக்கவில்லை. எனினும் கூட தற்பொழுது ஃபேஸ்புக் என்பது ஒரு சிறு பிள்ளையின் கையில் கூட உள்ளது. எனவே இலங்கை அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின்படி ஒருவருக்கான கருத்தை தெரிவிக்கும் உரிமை உண்டு. எனினும் அந்த உரிமை மற்றவர்களை பாதிக்காததாக இருக்க வேண்டும். சமூக வலைத்தளங்கள் உதாரணமாக ஃபேஸ்புக், ட்விட்டர், அதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம், இதனூடாக தற்பொழுது இளைஞர் யுவதிகள் மிகவும் பிரபலம் அடைவதோடு அதனூடாக சொல்ல வரும் தகவலின் அடிப்படையில் தங்களுக்கான ஒரு இடத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றனர். எனினும் கூட இந்த கொரோனா தொற்றானது பரவியதற்கு அதிகமாக அந்த வதந்திகளினூடாக ஏற்பட்ட பாதிப்புகள் மிகவும் அதிகம். தற்பொழுது பார்த்தீர்களானால் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகும் வெவ்வேறு நபர்கள் இங்கு ஒரு மரணம் ஏற்பட்டுள்ளது, இங்கு எப்படி ஏற்பட்டுள்ளது, சிலப்பட்ட நபர்கள் தங்களது சுயலாபங்களுக்காக குறித்த ஒரு இனத்தவரை தாக்கும் நோக்கில் ஒரு பதிவை மேற்கொள்ளும் போது அதில் ஈர்க்கப்படும் நபர்கள் அது தொடர்பாக ஷேர் பண்ணுவார்கள், அது தொடர்பான கருத்துக்களை பதிவிடுவார்கள். அந்த கருத்துக்களினூடாக பல்வேறுபட்ட தரப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்பொழுது பதில் போலீஸ் அதிபரின் கட்டளைக்கு அமைவ போலீஸ் ஊடக பிரிவினூடாக சமூக வலைத்தளங்களினூடாக பதியப்படுகின்ற தகவல்கள், அதாவது பொதுவாக சொன்னால் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் தொடர்பாக பரிசீலிக்கப்படுகின்றது. அது தொடர்பான தரவுகள் போலீஸ் அதிபரிடம் சென்றடைந்ததன் பின்னர் போலீஸ் அதிபரினூடாக குற்றப்பதிவு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபருக்கு அது தொடர்பான அறிக்கை அனுப்பப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்று, உங்களது கருத்துக்களை பகிருங்கள், இன்னும் மற்றவர்களை பாதிக்காத வகையிலும் ஏதேனும் ஒருவரை தாக்கும் வகையிலும் அதை உபயோகிக்காது மற்றவர்களுக்கு நலனுள்ள வகையில், அல்லது இக்காலகட்டத்தில் கொரோனாவிலிருந்து தப்பிப்பது எப்படி அல்லது இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பகிர்ந்தால் கூட ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். எனினும் தற்பொழுதுள்ள அந்த சமூகம் தங்களுக்கான ஃபீட்பேக் அல்லது பாசிட்டிவ் வைப்ஸ் அதையே கண்ணோக்கமாக கொண்டு பாப்புலாரிட்டி, வீணான வதந்திகளை பரப்புகிறார்கள். எனவே இலங்கை போலீஸ் என்ற வகையில் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான், தரவுகளை பதியுங்கள். ஏதேனும் குளறுபடியான பதிவுகள் பதிவப்பட்டால் அது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் அமலாக்கப்படும். இது தொடர்பாக பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த நாட்களில் அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. காரணம், இவ்வாறான வீண் வதந்திகள், பொய்யான தகவல்கள் பரப்புவதன் மூலமாக சில வேளைகளில் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி பாதிப்புக்குள்ளாகலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே நீங்கள் பரப்புகின்ற தகவல்கள் தொடர்பாக, நீங்கள் பதிவிடுகின்ற எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள், உங்களை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே பொறுப்புள்ளவர்கள் செயல்பட வேண்டும் இந்த நாட்டின் பிரஜைகளாக என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் செய்திகளையும் இந்த நாட்களில் பகிர்வது மிகவும் நல்ல ஒரு விடயம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய தினம் வசந்தத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கொரோனா தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தொடர்பான கலந்துரையாடலில் தொடர்ந்தும் நாங்கள் நிறைய விடயங்களை எங்களுடைய கலந்துரையாடலில் கதைக்க தயாராக இருக்கின்றன. கொரோனா தொற்று தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கலந்துரையாடலோடு நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நாட்களில் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த கொரோனா தொற்று என்பது. அதன் மூலமாக எங்கள் அனைவரையும் நாங்கள்
எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஊரடங்கு சட்டம். இது இப்போது பார்க்க போனால் சார், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கின்றது. நாட்டில் சில மாவட்டங்கள் அபாயகரமான நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு முற்றாக மீளறிவிப்பு வரும் வரை ஊரடங்கு சட்டத்தில் இருக்கின்ற மாவட்டங்களும் இருக்கின்றது. அது தவிர்த்து சில வேளைகளில் அவர்களுடைய தேவை, அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள், அவர்களுக்கான பொருட்களை கொள்வனவு செய்ய ஒரு குறிப்பிட்ட வேலையை தருகின்றார்கள். அந்த நேரத்துக்குள் உங்களுடைய வேலைகளை முடித்துக் கொள்ளுங்கள். இப்படி வருகின்ற போது சிலருக்கு சில கேள்விகள் ஏற்படலாம். நாங்கள் அப்போது இங்கிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகலாமா, இல்லை இந்த இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் பிரயாணம் செய்யலாமா? இது தொடர்பான நிறைய கேள்விகள் எங்களுக்குள் இருக்கு. இதற்கு ஒரு விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும். விசேஷமாக இன்று இந்த கடந்த 3 நாட்கள் என்று சொல்லலாம். அதிலும் இன்று மத்தியானம் பகல் வேளையிலிருந்து இந்த ஊரடங்கு சட்டம் இன்னும் ஒரு படி மேலே இறுக்கமாகி தனிநபர்களுக்கு வழங்கப்படுகின்ற அவசர தேவைகளுக்கு அவர்கள் சில அந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போகக்கூடிய பாஸை கூட நாங்கள் நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். ஆகவே போலீஸ் மா அதிபரினால் விளக்கமாக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. இன்று மதியத்திலிருந்து இந்த தனிநபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பாஸ்களை ரத்து செய்யுமாறும், அத்தியாவசிய சேவைகள் திணைக்களத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட அவர்களின் அனுமதியை பெற்ற வாகனங்கள், நிறுவனங்கள், இன்னும் அத்தியாவசிய சேவைகளை, பொருட்களை கொண்டு செல்கின்ற நபர்கள், அவர்களை தவிர வேறு எவருக்கும் அவர்களின் சுகாதார தேவை, அதாவது ஒருவர் திடீரென சுகையினம் அடையும் போது அல்லது அது மாதிரியான ஒரு மரணம் நிகழ்கின்ற வேளையில் இப்படியான மிகவும் முக்கியமான தேவையை தவிர வேறு எந்த தேவைக்கும் பாஸ்களை வழங்க வேணாம் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த காலகட்டம், நான் முன் கூறியது போல, இந்த காலகட்டம் இன்னும் சில நாட்கள் இந்த நோய் பரவலின் உச்சகட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை எவ்வாறு மக்களை இதிலிருந்து காப்பாற்றலாம் என்று தொடர்ந்து ஆராய்ந்து வரும் உயர்மட்ட குழுவினர்களின் பரிந்துரையின் பெயரில் தான் இந்த வகையான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பார்த்தால், இந்த நீங்கள் கேட்டது போல ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு போவது இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னிருந்தே அது நிறுத்தப்பட்டு விட்டது. காரணம், இந்த நோய் பரவல் அந்த வகையில் மக்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டிலிருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டுக்கு போவதற்கு அனுமதிக்கப்பட்டால் இந்த நோய் பரவலின் தாக்கம் கூடுதலாக இருக்கும். இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான அறிவுரை என்னவென்றால், நீங்கள் ஒரு இரண்டு மாவட்டங்களுக்கு இடையிலே ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருந்தாலும் முடியுமானவரை நீங்கள் அந்த மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டத்துக்கோ அல்லது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கோ போவதை நீங்கள் முடியுமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஊரடங்கு சட்டத்தின் முழுமையான நோக்கத்தை நாமல் நிறைவேற்ற வேண்டுமென்றால் நம்மளுடைய பயணங்களை, நம்மளுடைய மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த நடவடிக்கைகளை முடியமான வரையில் குறைக்க வேண்டும். குறைத்து இந்த சுகாதார திணைக்களங்களினால் வழங்கப்பட்டிருக்கின்ற அறிவுரைகளுக்கு அமைய, அதாவது சில நேரங்களில் கர்ஃப்யூ தளர்த்தப்பட்டிருக்கின்ற வேளைகளில் நீங்கள் ஒரு தேவைக்காக டவுனுக்கோ அல்லது கடைக்கு போகும் நேரங்களில் கூட முடியுமானவரை சுகாதார நடவடிக்கைகள், அதாவது உங்களை மற்றவர்களிடமிருந்து தூரமாக்குவது, கைகளை கழுவிக்கொள்வது, முகமூடிகளை அணிந்து கொள்வது போன்ற உங்களால் முடியுமான சகல சுகாதார நடவடிக்கைகளையும் எடுத்து முடியுமானவரை நீங்கள் இந்த பயணங்களை இந்த கொஞ்ச நாளைக்கு, இன்னும் சில நாட்களுக்கு இந்த வகையில் நாம் தியாகம் செய்து இதை அர்ப்பணிப்போடு செய்தோம் என்றால் நம் நாட்டையும் நமது மக்களையும் நமது குடும்பத்தினரையும் நம்மையும் கூட நாம் காப்பாற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு
இன்றைக்கு நமக்கு கிடைத்துள்ளது. நான் அன்று ஒரு நிகழ்ச்சியிலே கூறினேன், நம்ம பலர் சில நேரம் நமது நண்பர்கள், சொந்தக்காரர்கள் அல்லது ஊராட்கள் யாராவது சில நேரம் நம்மிடம் அங்கலாய்ப்பது உண்டு. நாங்கள் ஒரு போலீஸுக்கோ மிலிட்டரிக்கோ அல்லது அரசாங்க சேவைக்கோ ஒன்றை சேர்ந்திருந்தால் எங்களாலான முழு பங்களிப்பையும் நாங்கள் இன்று வழங்கியிருக்கலாம் என்று அவர்கள் சில நேரம் சில கட்டங்களில் அப்படி அங்கலாய்ப்பது உண்டு. இந்த சந்தர்ப்பம் இன்று உங்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ளது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம் என்றதை யோசித்து இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பெஸ்ட், உங்களால் செய்யக்கூடிய முழுமையான அந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக சிறப்பான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினீர்கள். நிச்சயமாக இந்த ஊரடங்கு சட்டம் என்கின்ற சொல்கின்ற விடயம், அதாவது இப்போது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுடைய நல்லதுக்காக என்பதை தான் நாங்கள் மீண்டும் 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 உங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றோம். எனவே நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், உங்களை முடிந்த அளவு தனிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் இந்த நாட்களில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, பொருட்களை கொள்வனவு செய்யும் சில இடங்களில் மட்டும்தான் வரிசை நிற்கின்றார்கள். பொதுவான இடங்களில் அப்படி மக்கள் செல்வதல்ல, உடனே சென்று வாங்கிவிட்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு அவசர நிலை அவர்களுக்குள் இருக்கின்றது. எனவே இப்படியான விஷயங்களால் நீங்கள் உங்களுக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றீர்கள் என்ற விடயத்தை தயவு செய்து மறக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த எல்லா விடயங்களையும் ஞாபகப்படுத்துகின்ற எங்களுடைய போலீஸ் அத்தியட்சகரும் இவரும் எங்களை போன்ற மனிதர்கள் தான், இவர்களுக்கும் எங்களை போன்ற விடயங்கள் தான், எங்களை போன்ற சிந்தனைகள் இருக்கின்றது. அதனாலே தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். எல்லோரும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்கு நீங்கள் தடைக்கல்லாக இருக்க வேண்டாம், உங்களால் முடிந்தால் பயன்படக்கூடிய ஒரு கல்லாக இருங்களேன் என்பதுதான் எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னும் ஒரு விடயத்தை இந்த நாட்களில் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். எப்போதும் செய்திகளில் நாங்கள் காண்கின்றோம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வீடு வீடாக பூர்த்தி செய்வார்கள் என்று ஜனாதிபதியின் செயலணி குழு அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்திகளூடாக காண்கின்றோம். ஆனால் மக்களுக்கு இதில் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது, எப்படி எங்களுடைய வீடுகளுக்கு அவர்களுக்கு எப்படி எங்களுடைய வீடுகளுக்கு விநியோகம் செய்ய முடியும்? சிலர் அன்றாட வேலைக்கு செல்பவர்கள் எல்லாம் இப்போது வீட்டில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் அவர்களுடைய தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறை அவர்களுக்கு கிடைக்கும். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி அவர்கள் எல்லோருக்கும் இந்த அத்தியாவசிய தேவை பொருட்கள் இப்போது வீட்டிற்கு விநியோகிக்கப்படுகின்றதா? இது தொடர்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு விடயம், உங்களுக்கும் இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக கிராம சேவகர் பிரிவுகள் மட்டத்திலே தரவுகள் எடுக்கப்பட்டு யார் யார் அன்றாட தொழில் செய்கின்றவர்கள் அல்லது வருமான கோட்டின் கீழ் உள்ளவர்கள் என்பன போன்ற பல தரவுகள் கிராம சேவகர் மட்டத்தில் சேகரிக்கப்பட்டு அவை மாவட்ட மட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் அந்த செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மூலமாக ஒரு பொறிமுறை அமைக்கப்பட்டு அந்த மாதிரியான சில குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். சில இடங்களில் அது தற்போது நடைமுறையில் அமுலில் உள்ளதாகவும் சில இடங்களில் இன்னும் போய் சேரவில்லை என்றும் இப்படி பலதரப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் நாங்கள் அறிகின்றோம். இதில் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், முக்கியமாக இப்படியான ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டது முதல் தடவை. இதுவரைக்கும் நாம் முகம் கொடுத்த பல யுத்தமாக இருக்கலாம், இயற்கை அழிவுகளாக இருக்கலாம், இன்னும் பல நிலைமைகளாக இருக்கலாம். அவை அனைத்தும் ஒரு சில நாட்டின் ஒரு சில பகுதிகளை தாக்கியும் மறுபகுதிகளை மிதம் வைத்ததாகவும் இருந்த கட்டங்களை நாங்கள் அநேகமாக சந்தித்திருக்கின்றோம். அப்படியான காலகட்டத்திலே நாங்கள் ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு உதவிகளை எடுத்து செல்வது, முடியுமானவரை முடிந்த அளவு நாம் அனைவருடைய பங்களிப்பையும் வழங்குவது போன்ற நிகழ்வுகளை மிகவும் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இலங்கையர் என்ற வகையில் நாங்கள் மிகவும் சிறப்பாக நாமல் செய்து முடித்திருக்கின்றோம். ஆனால் இந்த கட்டம் எப்படி மற்றவர்களிடம் நாம் போய் சேர்வது, மற்ற மனிதர்களிடம் போய் சேர்ந்து அவர்களுடன் நாம் அவர்களுக்கு நோயை கொண்டு போவோமா அல்லது அவர்கள் நமக்கு நோயை தருவார்களா, யாருக்கு நோய் இருக்கின்றது யாருக்கு நோய் இல்லை என்ற
ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்று நாங்கள் இப்படியான மனிதாபிமான அடிப்படையான மற்ற வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே எல்லாரும் நினைப்பது போல மிகவும் இலேசாக நினைத்தவுடன் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ஆகவே அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு எப்படியான பொறிமுறைகளை கையாளலாம் என்பதை நிமிடத்துக்கு நிமிடம் அனைத்து இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கு கொள்ளக்கூடிய அனைவரும் அவர்களுடைய பங்களிப்பை செலுத்தி இந்த பொறிமுறை தொடர்ந்தும் செயல்பட்டு கொண்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக. இப்போது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அரசு நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அதை தவிர தன்னார்வலர்கள் நிறைவு இணைந்து அவர்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விடவும் இப்போதுதான் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே எங்களுடன் இணைந்திருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய இந்த முப்படைகளும் தான். எனவே இவர்களுக்கும் எங்களை போன்ற ஒரு குடும்பம், எங்களை போல அவர்களும் ஆபத்தில் தான் இருக்கின்றார்கள். நோயாளிகளை கொண்டு செல்வதும் முதற்கொண்டு, அவர்களை பராமரிப்பதும் முதற்கொண்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இடத்தில் நடந்தால் முதலில் அந்த இடத்துக்கு செல்வது போலீசார் தான். அவர்களுக்கு தான் நாங்கள் முதலில் எந்த ஒரு முறைப்பாடாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். எனவே அவர்களுடைய வாழ்க்கையும் கூட ஒரு பொருட்டாக நினைக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனிதாபிமானம் எங்களை விட உங்களிடம்தான் தாராளமாக இருக்கின்றது. எனவே அதற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் இந்த நாட்களில் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தே ஆக வேண்டும். அவர்களையும் உங்களுடைய செயற்பாடுகளின் போது நினைவு கூறுங்கள். ஏனென்றால் எங்களை காப்பதற்காக அவர்களுடைய உயிரை துச்சம் என மதித்து அவர்கள் அந்த இடத்தில் நிற்கின்றார்கள். எங்களுக்காக தான் இரவும் பகலும் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் இங்கே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் தனிப்பட்ட குடும்பம் இருக்கின்றது, உங்களுக்கும் வீடுகள் இருக்கின்றது, உங்களுக்கும் உறவினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தவிர்த்து நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனவே நாட்டு மக்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு விடயம், இவ்வாறான சூழ்நிலைகள் நிலவும் போது இது எந்த நாளும் எங்களுக்கு வருவதல்ல, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கின்றது இந்த சமூகத்தில் என்பதன் காரணமாகத்தான் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பூரணமாக வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை மாத்திரமே நாங்கள் கோருகின்றோம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க மறக்கவே வேண்டாம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் மறுபடியும் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். இப்போது இளைஞர்கள், யுவதிகள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் இலகுவில் எடுத்து கடந்து விடக்கூடியவர்கள். அவர்களுக்கு இப்போது நாட்டில் இருக்கின்ற இந்த நிலைமை தொடர்பான ஒரு சீரியஸ் மைண்ட் செட் என்று சொல்வோம். சிலருக்கு அது இருக்கவே இருக்காது. அப்படியாக இருக்கின்ற போது அவர்களுக்கு அன்றாடம் தங்களுடைய வேலைகளை செய்வது, அன்றாடம் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்கொள்வது என்று சிலர் ஏதோ ஒரு விடயத்தை சொல்லி வெளியில் வருபவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு சிறு தவறு செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தண்டனை வழங்கினால், அவர்களை திட்டினாலோ ஏதோ ஒன்று செய்தாலோ, எப்படி நாங்கள் இப்படி செய்பவர்கள், எங்களை எப்படி கேள்வி கேட்க முடியும், இப்படியெல்லாம் பதில் கேள்வி கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு இளைஞர் என்ற வகையில் என்ன விடயத்தை கூற விரும்புகின்றீர்கள்? இது ஒரு மிகவும் நல்ல கேள்வி. இளைஞர்கள் என்பவர்கள் மின்சாரம் போன்றவர்கள். அடிக்கடி எந்த இடத்தில் போனாலும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற அந்த வேகம் இருக்கும் ஒரு காலம். எனக்கும் கூட எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வேலை மற்றும் பொறுப்புகள் காரணமாக நானும் இவ்வாறு கட்டுப்பாடுடன் இருந்தாலும் கூட, நானும் சாதாரணமாக ஒரு இளைஞராக வீட்டில் இருந்திருந்தால், வீட்டில் என்னத்துக்கு நான் இவ்வளவு மனிதர்கள் இருக்க வேண்டும், ஒரு வேலையும் செய்யறதுக்கு இல்லை, நண்பர்களை பார்க்கறதுக்கு இல்லை, நாம எங்கேயாவது போய் விளையாண்டா என்ன அப்படின்னு கூட. உதாரணமாக மாலை நேரங்களில் எனது வீடுகளிலும் கூட சரி, அயலவர்களின் பிரதேசங்களும் சரி, மாலை வேலைகளில் செய்யக்கூடிய ஒரே வேலை மைய வேடிகள், அதாவது மரண சடங்கு நடக்குகின்ற வேலைகளில் எல்லோரும் ஒன்று கூடி அந்த சீட்டு விளையாடுதல் மற்றும் ஒன்று கூடி கதைத்தல் என்ற ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தி உள்ளனர். இது கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம் அல்ல, உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய காலம். இக்காலகட்டத்தில் நாம் ஒரு தனி இனத்தவரோ அல்லது தனி மதத்தவரோ என்று பார்க்கக்கூடாது. எதில் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகள் கூட உள்ளனர். இதுவரை நாம் இவ்வாறொன்றை இந்த மாதிரி ஒரு சவாலை நாம் முகம் கொடுத்ததில்லை. எனவே இளைஞர் யுவதிடம் கேட்க வேண்டியது, எதிர்கால பொறுப்பை கையில் எடுத்துக் கொள்ள இருக்கும் வரிசையில் உள்ள நாம் மற்றொருக்கு எடுத்துக்காட்டாகவும் எம்மால் ஒரு உயிரை வாழ வைக்க முடியும் என்றால் அதற்குரிய நற்செயல்களும் செய்து நம்மூடாக மற்றவர்களையும் தைரியப்படுத்தி அவர்களையும் பாதுகாத்து நம்மையும் பாதுகாப்பு தலைமைத்துவத்துக்கான குணவியல்புகளையும் வளர்த்து கொண்டு
சமுதாயத்துக்கு எங்களால் முடிந்த உதவியை தற்பொழுது வீட்டில் உள்ளவாறே செய்வது சிறந்தது என நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு சிறப்பான பதிலை நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள். எனவே எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இப்போது வீட்டில் தானே இருப்பீர்கள். எனவே உங்களுக்காகத்தான் இந்த பதிலை நாங்கள் தந்திருக்கின்றோம். எனவே இளைஞர்களாக, யுவதிகளாக அல்லது உங்களுக்கு கீழுள்ளவர்களுக்கு கூட நீங்கள் அறிவுறுத்தல் கொடுப்பவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்களில் தயவு செய்து நீங்கள் வீட்டில் இருங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒத்துழைப்பாக, பங்களிப்பாக இருக்கிறது. உங்களுடைய கடமையாக இந்த நாட்களில் அந்த ஒரு விடயத்தை மட்டுமே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது தவிர சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றோம். கைகளை எப்போதும் கழுவுவது, அதற்கு பிறகு வெளியில் செல்லும் போது முகக்கவசங்களை அணிந்து கொள்வது, இந்த மாஸ்க், அதை எப்படி பாவிக்க வேண்டும், இது தொடர்பான பல விடயங்கள் உங்களுக்கு நாளாந்தம் எங்களுடைய ஊடகங்களில் உங்களுக்கு சொல்லி தரப்படுகின்றன. எனவே அந்த விடயங்களையும் பின்பற்றிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் காத்துக்கொள்வது மிகவும் முக்கியமானது. நாளுக்கு நாள் நாட்டின் நிலைமை தீவிரமடைந்து, நாளுக்கு நாள் நாட்டின் நிலைமை மாற்றமடைந்து வருகின்றது. எனவே உங்களுக்கான விழிப்புணர்வை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியில் இந்த விழிப்புணர்வு செவியில் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட வேண்டியது அல்லது மிக முக்கியமான ஒன்றாக சொல்ல வேண்டியது என்னென்று பார்த்தால், இப்போது வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள், எங்களுடைய நாட்டு பிரஜைகள், வெளிநாட்டில் தங்கியிருந்த அல்லது பணிக்காக சென்றவர்கள் அல்லது படிப்பதற்காக சென்றவர்கள் நிறைய பேர் எங்களுடைய நாட்டுக்கு இந்த நாட்களில், இந்த ஜனவரியிலிருந்து இப்போது வரைக்கும் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிக்குள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதில் சிலர் தான் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். தாங்கள் தொற்றுக்குள்ளானவர்களா இல்லையா என்பது தொடர்பாக அவர்களை முழுமையாக பரிசோதித்த பிறகுதான் அவர்கள் சமூகமயப்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் ஒரு சிலரை தாங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதை தவிர சிலருக்கு அதுக்கு சரி, நாங்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னதாகவே வந்துவிட்டோம், அதனால் எங்களுக்கு அப்படி என்றும் இருக்காது, எதுவும் இருக்காது என்ற நினைப்பில் பலரும் வீட்டில் இருப்பார்கள். இப்படி வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தங்களை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டுமா? அப்படி பதிவு செய்யாதவர்களுக்கு என்ன ஒரு விடயத்தை நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலே இந்த கேள்வி பலருடைய மனங்களில், வெளிநாட்டிலிருந்து வந்து பலருடைய கேள்வியாக இது இருக்கின்றது. ஆரம்பத்தில் சில குறிப்பிட்ட ஐரோப்பிய நாடுகளையும் சில குறிப்பிட்ட மத்திய கிழக்கு நாடுகளையும் தவிர வேறு எவரும் அவர்களை பதிவு செய்ய தேவையில்லை. அவர்கள் ஏர்போர்ட்டில் வைத்து சில குறுகிய சில பரிசோதனைகளுக்கு பின்னர் வீடுகளுக்கு செல்லலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் மார்ச் 11 அதன் பின்னர் வந்த வெளிநாடுகளுக்கு சென்று வந்த சில நேரங்களில் இந்தியாவில் இருந்து வந்தவர்களுக்கு கூட இந்த தொற்று இருப்பதாக சிலர் கண்டுபிடிக்கப்பட்ட அண்மையில். அதன் காரணமாக இன்று ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்ய தேவையில்லை, இந்த நாடுகளிலிருந்து வந்தவர்கள் மட்டும் பதிவு செய்தால் போதும் என்ற அந்த நிலைமை மாறி, இந்தியாவிலிருந்து, உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் கூட எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் 11ஆம் தேதியிலிருந்து இன்று வரை எந்த நாட்டிலிருந்து நீங்கள் வந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குறிப்பிட்ட போலீஸ் நிலையத்துக்கு உங்களுடைய தகவல்களை வழங்கி, நாங்கள் இந்த நாட்டிலிருந்து வந்தோம், இந்த தகுதியில் வந்தோம், இந்த விலாசத்தில் நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு நோய் தொற்றோ அல்லது நோய் சம்பந்தமான அறிகுறியோ எதுவும் இல்லை இதுவரைக்கும் என்று சொல்லி அந்த தகவலை நீங்கள் வழங்கலாம். அவர்கள் அந்த தகவல்களை PHIமார்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அவர்கள் உங்களை இந்த நோய் தொற்றிலிருந்து உங்களையும் மற்றவர்களையும் எவ்வாறு நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் என்று சில அறிவுரைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். மக்களின் மனதில் தேவையில்லாத ஒரு பயம் இருக்கின்றது. இந்த வெளிநாட்டிலிருந்து நான் வந்தது என்று தெரிவிக்கும் வேளையில் என்னை எங்காவது கொண்டு சென்று அடைத்து வைத்து விடுவார்களோ அல்லது வேறு விதமாக நடத்துவார்களோ, இப்படியான பல தேவையில்லாத சந்தேகங்கள் இருக்கின்றது. உண்மையிலே இவை அனவசியமான சந்தேகங்கள். நீங்கள் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவர் அல்லது ஒரு குற்றத்துக்கு உதவியவர் என்ற ரீதியில் அல்லாமல், இது உங்களை அறியாமலே உங்களை தொற்றக்கூடிய ஒரு நோய் சம்பந்தமான நிலைமை. இதை நீங்கள் தரும் தகவல்களை கொண்டுதான் இந்த நோய் தடுப்பை எவ்வாறு செய்யலாம் என்பதை பிளான் பண்றதுக்கும் உங்களுடைய தகவல் தேவை. உங்களை
தன்மைப்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல, இந்த நாட்டை எப்படி காப்பாற்றலாம், உங்களுடைய தகவல்கள், நீங்கள் பழகியவர்களின் தகவல்கள், இப்படி அனைத்து விவரங்களையும் நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு தான் இதற்கு பரிகாரம் தேட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் மிகவும் கடுமையாக கூட எங்களுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் உங்களை நாளை வரையும் இருக்கின்ற இந்த நாட்களுக்குள் பதிவு செய்யாவிட்டால் உங்களை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் உங்களை கைது செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று மிகவும் கடுமையாக இந்த விஷயத்தை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். ஆகவே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் போலீஸ் நிலையத்துக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரில் சென்றோ நீங்கள் அந்த தகவல்களை கொடுத்தால் அவர்கள் உங்களை பதிவு செய்து உங்களை எவ்வாறு இதிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் எவ்வாறு நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்கள் உங்களை சுய தனிமைப்படுத்தலில் உங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த வகையிலும் இந்த விஷயத்தில் பயப்பட தேவையில்லை. உங்கள் முடியுமானவரை நீங்கள் உங்களை பதிவு செய்து இந்த சகல துறையினராலும் இன்று இரவு பகல் நாட்கணக்காக செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிக்கு உங்களாலான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி அதன் மூலம் இதை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தலாம், எந்த வகையில் நாங்கள் இதுக்கு உதவி செய்யலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து இதற்கு ஒத்துழைக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இதுவரை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர் நீங்களாக இருந்தால், இந்த அண்மைய நாட்களில் நீங்கள் வெளியிலிருந்து எங்களுடைய நாட்டுக்குள் வந்திருந்தால், இதுவரை உங்களை பதிவு செய்யவில்லை என்றால் உடனடியாக இப்போதே செல்லுங்கள், உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய நலனுக்காகவும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நலனுக்காகவும் சொல்கின்ற ஒரு விடயம். எனவே வீணாக அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதை தான் நாங்கள் இதில் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றோம். வீணாக உங்களுக்கு அச்சம் கொள்ள வேண்டிய எந்த ஒரு விடயமும் இதில் இல்லை. எனவே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களை சுற்றி இருப்பவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தொற்றுக்கு உள்ளாகவில்லை என்பதையும் ஒருவர் சொல்ல வேண்டும் உங்களுக்கு. அதை நீங்களே தனித்து முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இப்போது இருக்கின்றது. எனவே அதனால் தான் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை இறுதியாக நான் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்போது நாட்டில் இருக்கின்ற நிலைமை தொடர்பாக எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கின்றது. அது தொடர்பாக சிலர் முன்வந்து பேசுவதும் இல்லை. இப்போது சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு சில அறிகுறிகள் இருந்தாலும், இந்த தும்மல், சளி, இது போன்ற சிறிய இருமல், காய்ச்சல், இது போன்ற சிறிய அறிகுறிகள் இருந்தாலும் ஒரு வைத்திய பரிசோதனை அணுக வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் போலீசாரிடம் எவ்வாறான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது எங்களுக்கு இப்படி ஒரு அறிகுறி இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் உடனே நாங்கள் போலீசிடம் சென்று முறைப்பாடு செய்யலாமா, எப்படி உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், இது தொடர்பான ஒரு விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும். தற்பொழுது பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுரைகளுக்கு அமைய 119 எனும் இலக்கம், அதற்கு மேலதிகமாக 011 2 44 44 80 அல்லது இறுதியில் 81 என்ற இலக்கங்களுக்கு அழைப்புகளை மேற்கொண்டு உங்களது அழைப்புகளை மேற்கொண்டால் அந்த அழைப்புகள் தொடர்பாக அறிவுரை வழங்குவதற்கான அதிகாரிகள் அங்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அறையில காத்திருக்கின்றனர். அத்தோடு இது தொடர்பாக எந்தவித அச்சமுமின்றி உங்களுக்குரிய அழைப்புகளை மேற்கொண்டீர்களானால் அது தொடர்பாக சுகாதார அதிகாரியின் அறிவுரைக்கு ஏற்ப உங்களுக்கான உதவிகள் வழங்கப்படும். இலங்கை போலீஸ் என்ற வகையில் நாட்டு மக்களுக்கு உதவ நாம் தயார். நிச்சயமாக மறுபடியும் அந்த இலக்கங்களை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு நோய் தொற்று அறிகுறி இருக்கின்றது என்று நினைத்தாலோ, அல்லது கொரோனா தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலோ, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலோ உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் இதுதான். 011 24 44 80 011 24 44 81 என்ற இந்த இலக்கங்களுக்கு நீங்கள் அழைப்படுங்கள். 119 என்ற துரித சேவை இலக்கத்திற்கும் நீங்கள் அழைப்படுத்த உங்களுக்கான பிரச்சனையை நீங்கள் சொல்லி உங்களுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை மறுபடியும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இறுதியாக இன்றைய தினம் எங்களுடைய செவ்வியில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உங்களுக்கு இந்த நாட்களில் வழமையாக இருக்கின்ற வேலையை விட இந்த நாட்களில் அதிகமாக வேலை இருந்தும் எங்களுடன் மக்களுக்காக இந்த விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இங்கு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வேளையில் நான் நமது நாட்டு மக்களிடமும் விசேஷமாக தமிழ் பேசுகின்ற
மக்களிடமும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நாம் அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள். நம் அனைவருக்கும் இந்த நாட்டின் சகல தேசிய மட்ட அல்லது மாகாண மட்ட அல்லது ஊர் தமது பகுதிகள் மற்ற நிகழ்வுகளில் நாம் எந்த அளவுக்கு நமது நாட்டையும் நமது இலங்கையர் என்ற இந்த இனத்தையும் காப்பாற்றுவதற்கு அல்லது நமது இந்த ஸ்ரீலங்கா நாட்டையும் இந்த இலங்கையர் என்ற நமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பை வழங்க முடியுமோ அதை நாம் வழங்க வேண்டும். அதன் மூலம் இந்த நாட்டில் நம் அனைவருக்கும் இடையில் இருக்கின்ற சின்ன சிறு சிறு வேறுபாடுகளை மறந்து நாம் அனைவரும் ஒரு நாட்டினர், இந்த இலங்கை ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள், இந்த ஸ்ரீலங்கன் என்கின்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி நம்மளால் எந்த அளவு நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாம் நாட்டுக்கு என்ன செய்தோம் என்ற அந்த ஒரு உணர்வுடன் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் செயற்பட்டு அனைவருக்கும் இடையில் நம் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சூழலையும் நாட்டின் இன்று ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை மாறி நாம் அனைவரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் என்று நினைக்கின்றேன். அதற்கு நான் என்ன செய்தேன் என்ற ஒரு சந்தோஷத்துடன் நீங்கள் நாளை இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை இன்றைக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நிச்சயமாக. உதவி போலீஸ் பரிசோதகர் PT ஃபெலிஷியன், உங்களிடமும் அதே கேள்வியை தான் நான் கேட்கின்றேன். நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டும். மெசேஜ், அதாவது வெள்ளம் வருமுன் அணை கட்ட வேண்டும் என்பது தமிழ் பழமொழி. அதை தான் நாம் இந்த இடத்திலும் பிரயோகிக்க வேண்டும். என்றால் ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்து முடிந்ததை பிறகு அதைப்படி வருத்தப்படுவதை விட நடப்பதற்கு முன்னர் நாம் இவ்வாறு செய்திருக்கலாமே என்ற எண்ணத்துடன் புத்திசாலித்தனமாக செயற்பட்டு எம்மால் முடிந்த நன்மையை செய்து கொள்வது நன்று. நன்மையை செய்யாவிடனும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது நமக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. எனவே முடிந்தவரை சுகாதார அதிகாரிகளால் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றி நாட்டுக்கும் உங்களது வீட்டுக்கும் பொறுப்புகளாக நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக. இன்றைய தினம் கொரோனா விழிப்புணர்வு தொடர்பான ஒரு கலந்துரையாடலில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். எனவே எங்களுக்கு இவ்வளவு வேலை பழுக்கு மத்தியிலும் நாட்டில் நிலவுகின்ற இந்த சூழ்நிலை தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடன் இணைந்து கொண்டிருந்தார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் MAM நவாஸ் அவர்கள். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் அழகாக கருத்துக்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கும். அதே போல் உதவி போலீஸ் பரிசோதகரான PT ஃபெலிஷியன் அவர்களும் இணைந்திருந்தார். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமாக இன்றைய தினம் எங்களுடைய கலந்துரையாடலின் மூலமாக நீங்கள் நிறைய விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இவர்கள் இருவரும் கலையகம் வந்திருந்தார்கள். அதே போல் நாங்கள் மீண்டும் முப்படையினருக்கும் அதே போல் உங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் எப்போதும் எங்களுக்கு உதவ வருபவர்கள் நீங்கள் தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நாங்கள் செல்வதும் உங்களிடம் தான். எனவே உங்களுடைய காலம் நேரம் எல்லாவற்றையும் கொடுத்து நாட்டு மக்களுடைய நலன் கருதி இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலைகளில் எப்போதும் துணை நிற்பவர்கள் நீங்களாக இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் மக்களுக்கும் ஒரு தெளிவான விழிப்புணர்வை இன்றைய தினம் நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். அதற்கும் எங்களுடைய பிரத்யேகமான நன்றிகள் வசந்தம் தொலைக்காட்சியினூடாக தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஒரு சிறப்பான கலந்துரையாடலை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். எனவே நாங்கள் முன்வைத்த அனைத்து கருத்துக்களையும் பார்த்து கொண்டிருந்தவர்கள், அதே போல் இதுவரை பார்க்க முடியாதிருந்தால் உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த விஷயங்களை நிச்சயமாக தெரிவியுங்கள். நாளைய தினம் ஒரு சுமூகமான வளமையான எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் இன்றைய தினம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செய்தவர்கள் நாங்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வளமையான எங்களுடைய வாழ்க்கையை சுமூகமாக எங்களால் சந்தோஷமாக மீண்டும் வாழ முடியும். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை மட்டும் இந்த நாட்களில் கொடுங்கள். உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற அனைத்து சட்டத்திட்டங்களையும் தயவு செய்து பின்பற்றுங்கள். அதை மீறுவதற்கான வழிமுறைகளை தயவு செய்து மேற்கொள்ள வேண்டாம் என்கின்ற ஒரு விடயத்தையும் மறுபடியும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இன்றைய தினம் வசந்தம் தொலைக்காட்சியின் செவியோடு இணைந்திருந்த உங்கள் இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும் நான் கிறிஸ்டினா அருள் செல்வம். நன்றி, வணக்கம்.